போன வீடியோவில் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கான ரோட் மேப் அண்ட் ப்ராப்ளம் லிஸ்ட் ப்ரொவைட் பண்ணோம். செம்ம ரெஸ்பான்ஸு, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த வீடியோவில் 3 years to 5 years எக்ஸ்பீரியன்ஸில் உள்ளவங்க நெக்ஸ்ட் ஜம்ப், பெரிய ஜம்ப் அடிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்கிறேன். அண்ட் லாஸ்ட் வீடியோலேயே சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் நான் பண்ணுறேன். கண்டிப்பாக அது கோர்ஸ் கிடையாது, பெய்டு எதுவுமே கிடையாது. ஸோ வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். இது ஜம்ப் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இல்லை, ஃப்ரெஷர்ஸ் trying to get into FANG or product based companies between 20 to 40 LPA அவங்களுக்கும் இது அப்ளிகபிள். ஸோ நீங்களும் பார்க்கலாம். அந்த பெரிய ஜம்புக்கு நம்ம சேனலுமே உங்களுக்கு செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க, பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. லெட்ஸ் பிகின். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கு பார்ப்போம், தென் ஃப்ரெஷர்ஸுக்கு போகலாம். எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளில் 2 டைப் இருக்காங்க. பீப்புள் இன் சர்வீஸ் பேஸ்ட் ஆர் ஸ்டார்ட் அப்ஸ், இன்னொன்று பீப்புள் இன் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ். ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியா பீப்புள் இன் சர்வீஸ் பேஸ்ட் ஆர் ஸ்டார்ட் அப்ஸ். இவங்க எல்லாருக்குமே ஜென்ரலி லைக் ஒரு லோ பேக்கேஜஸ் தான் இருக்கும். லெட்ஸ் சே 5 to 10 LPA. கண்டிப்பாக டிஎஸ்ஏல ப்ராப்ளம் சால்விங் 90% பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்டில் உள்ள டெக் ஸ்டாக் அதில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. பட் பெருசாக ப்ராப்ளம் சால்விங் பக்கமே போயிருக்க மாட்டாங்க. அப்படியே சில பேர் ப்ராப்ளம் சால்விங் பண்ணணும்னு நினச்சாலும் ஸ்ப்ரிண்ட் ஸ்டார்ட்டு, ஜீரா டிக்கெட்டு, பக்கு, ஸ்ப்ரிண்ட் டெமோ, ரிப்பீட். வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். இன்னைக்கு வருவான், சுடுவான், சாவான், ரிப்பீட். முடியல தலைவரே, முடியல தலைவரே. இந்த லூப்லயே சிக்கிட்டு இருப்பாங்க. நானும் இந்த லூப்ல தான் 1 year பேக் சிக்கிட்டு இருந்தேன். பட் நான் ஒரு ஸ்ட்ரிக்டான ஸ்கெடியூலை போட்டு ஃபாலோ பண்ணதுனால ஐ வாஸ் ஏபிள் டு பிரேக் இட். அண்ட் இப்போ ஜாலியாக ரிமோட் ஒர்க்கில் மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் கிரியேட் பண்ணிட்டு புதுசாக நிறையா ட்ரை பண்ணிட்டு செம்மையாக இருக்கேன். அந்த லூப் பிரேக்கிங் ஸ்கெடியூல் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதுக்கு ஒரு வீடியோ வேணால் பண்ணுறேன். ஓகே, கம்மிங் பேக் டு த டாபிக். இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க பெரிய ஜம்ப் அடிக்கிறதுக்கு உண்மையாகவே நிறையா லேர்ன் பண்ண வேண்டியது இருக்குது. என்னதான் ரெக்குவயர்மெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃபீச்சர்ஸ் பில்ட் பண்ணாலும் நீங்கள் ப்ராப்ளம் சால்விங் ஸ்க்ராட்ச்ல இருந்து தான் படிச்சாகணும். இங்கே நிறைய பேர் ஜம்ப் பண்ணுறதுக்கு மெயின் பேரியராக இருக்கிறதே இந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் தான். இன்டர்வியூவில் ஒரு சிம்பிளாக கேட்குற கொஸ்டின், லெட்ஸே ஒரு அரே ஆர் ஸ்ட்ரிங் ப்ராப்ளம், அது கூட சால்வ் பண்ண முடியாமல் ஃபெயில் ஆகிடுவாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்விங்னால ஃபெயில் ஆன பீப்புள் இருந்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ நோ நிறைய பேர் இருப்பீங்க. மற்றவங்களுக்கும் புரியட்டும் ஏன் ப்ராப்ளம் சால்விங் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்கில் அப்படின்னு. ப்ராப்ளம் சால்விங் ஸ்க்ராட்ச்ல இருந்து பண்ணுங்கள். இந்த வீடியோ தான், செக் பண்ணி பாருங்கள். ப்ராப்ளம் லிஸ்ட்டும் ஒரு எக்ஸலில் கொடுத்துருப்பேன், டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு டெக்னாலஜிலாம் நல்லாவே தெரியும் ப்ரோ, பட் பேசிக் ப்ராப்ளம் சால்விங்கில் தான் கொஞ்சம் லேக் ஆகுறேன். அது பண்ண தெரியல. அது பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஸ்யூமை ரிவ்யூ பண்ணி ஜாப் அப்ளை பண்ண கைட் பண்ணால் போதும், ஐ கேன் ஈஸிலி ஜம்ப் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா நம்ம கோஹாட்டில் அதான் பண்ணிகிட்ருக்கோம். ஜாவாவில் ஸ்க்ராட்சில் இருந்து ஜீரோவில் இருந்து ப்ராப்ளம் சால்விங் பண்ணி டெக்னாலஜி லேர்ன் பண்ணுறோம். ஜஸ்ட் 1K per monthன்னு நீங்கள் பே பண்ணி லேர்ன் பண்ணலாம். அதோட எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபார்மும் இருக்குது, ஃபில் பண்ணுங்கள், நானே கால் பண்ணுறேன். நெக்ஸ்ட் க்ரைட்டீரியா ஆஃப் பீப்புள் ஆல்ரெடி என்ன மாதிரி ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் இருக்கிறவங்க. இவங்களை நான் ஏன் தனி பக்கெட்டில் வைக்கிறேன் அப்படின்னா, இவங்களுக்கு ஆல்ரெடி டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் நாலேஜ் இருக்கும். பட் அவங்க லேக் ஆகிறது அட்வான்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ், எல்எல்டி, ஹெச்எல்டி, அப்புறம் கோர் சிஎஸ் சப்ஜெக்ட்ஸ். என்ன ப்ரோ சிம்பிளாக வெறும் 3 டாபிக் தான் சொல்லியிருக்கீங்க, அந்த 3 டாப்பிக்கில் என்னெல்லாம் இருக்குன்னு கேட்பீங்க. அந்த டாபிக்ஸில் இருக்கிற எல்லாமே நீட்டாக ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி அதை ஒரு வேர்டில் போட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை லிங்கை கிளிக் பண்ணி அதுக்கு ரெக்வெஸ்ட் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆக்சஸ் கிடைக்கும். அதில் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கிளிக் பண்ணீங்களே அந்த லிங்க்கு, அதே மாதிரி தான் லைக்கு அண்ட் ஹைப்பு, இது ரெண்டையும் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா 2 கிளிக்கு தான், நம்ம வீடியோ கொஞ்சம் ரீச் ஆகும். அப்படியே அதையும் கோச்சிக்காமல் பண்ணிடுங்க. ஓகே ப்ரோ, இதெல்லாம் நாங்கள் ஃப்ரீயாக எங்கே ப்ரோ லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்பீங்க. இங்கிலீஷில் ஆல்ரெடி குணால் குஷ்வாகாவோட வீடியோஸ் அண்ட் டேக் யூ ஃபார்வர்ட், இது ரெண்டுலேயுமே இருக்குது. தமிழில் கம்ப்ளீட்டாக இப்போதைக்கு இல்லை. சிஎஸ் ஃபண்டமெண்டல்ஸ்க்கு நம்ம ப்ரோவோட வீடியோஸ் இருக்குது, அதை நீங்கள் செக் பண்ணலாம். டிஎஸ்ஏ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மேபி code.io இருக்குது, அதில் அந்த ஸ்டார்டிங் உள்ள டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் கவர் பண்ணலாம். அதை தாண்டி வேறு எதுவும் நான் இப்போ வரைக்கும் பார்க்கல. சப்போஸ்
நான் சொன்ன டாபிக்ஸுக்கு பெஸ்ட்டாக வீடியோஸ் இருந்தால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் தெரிஞ்சுப்பாங்க. இப்போ தேர்ட் டைப் ஆஃப் பீப்புள், ஃப்ரெஷர்ஸ். போன வீடியோவில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம ப்ராடக்ட் பேஸ் போகிறதுக்கான ரோட் மேப் கொடுங்க அப்படின்னு. டிஎஸ்ஏவை பொறுத்த வரைக்கும் இதுதான் உங்களுக்கும் எல்லாருக்குமே இதே ரோட் மேப் தான். ஸோ டிஎஸ்ஏ படிக்கிறது இது போதும். மேபி ப்ராஜெக்ட்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணும், பட் டிஎஸ்ஏக்கு நீங்கள் இதை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இயர் ஆர் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ தான் ப்ரோக்ராமிங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லை ஈஸி ஆர் ட்ரிபிள் இப்படி வேறு டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஜீரோலேருந்து லேர்ன் பண்ணுறீங்க. டிஎஸ்ஏ மட்டும் இல்லாமல் ஒரு இன்டிமேண்ட் டெக் ஸ்டாக்ல ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மாதிரி எண்ட் டு எண்ட் ஒர்க் ஃப்ளோ கற்றுக்கிட்டு உங்களுக்கு ரெஸ்யூமை நல்லா பில்ட் பண்ணி ஜாப் அப்ளை பண்ணணும் அப்படின்னா கோஹாட்டில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறையா டைம் இருக்குது. ஸோ நம்ம சேர்ந்தே நிறையா லேர்ன் பண்ணலாம். உங்களுக்கு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷனில் அதோட டீட்டெயில்ஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள், நானே கால் பண்ணுறேன். ஓகே ப்ரோ, ஏதோ அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொன்னீங்களே, என்னது அது அப்படின்னு கேட்பீங்க. இன்ஸ்டாகிராம்லையும் யூடியூப்லையும் நிறைய ஜேர்னி டாக்குமெண்டேஷன் நான் பார்த்துருக்கேன். பில்டிங் அன் ஏஜென்சி ஃப்ரம் ஸ்க்ராச், கெட்டிங் அ ஃபர்ஸ்ட் கிளைண்ட் ஆன் ஃப்ரீலான்சிங், ஏர்னிங் மணி ஆன்லைன் ஃப்ரம் ஜீரோ, இப்படி பல ஜேர்னி பார்த்துருக்கேன். அண்ட் அதில் சில இதெல்லாம் எனக்கே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. என்னோட ஃபர்ஸ்ட் கிளைண்ட் லிங்க்டின்ல எடுக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், செம்ம யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்போது என்ன மாதிரி நிறைய பேர் அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ சிமிலர் டு தட், அதே மாதிரி ஸ்க்ராட்ச்ல இருந்து நம்ம டெவலப்பர்ஸ் கம்யூனிட்டியில் 30 to 40 எல்பிஏ கிராக் பண்ணுற ஜேர்னி இதுவரை யாருமே பண்ண மாதிரி எனக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா சப்போஸ் அப்படி யாரும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கொஞ்சம் அதுலேருந்து லேர்ன் பண்ணிப்பேன். அண்ட் ஜீரோல இருந்து இட்ஸ் நாட் தேட் ஈஸி ஆஸ் லைக் அதர் ஜேர்னிஸ். ஸோ இந்த ஜேர்னியை நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இதில் நான் மட்டும் க்ரோ ஆக போகிறது இல்லை, நான் லேர்ன் பண்ணுற எல்லாமே உங்களுக்கும் யூடியூப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஃபார் ஃப்ரீ. இதுக்கு முன்னாடி சொன்ன டாபிக்ஸ் கூட சேர்ந்து டெவாப்ஸ் அண்ட் க்ளவுட் நாலேஜும் தேவைப்படும். ஸோ அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. இவ்வளோ நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக்ஸில் மாஸ்டரானா மட்டும் அவ்வளோ பெரிய ஜாபை தூக்கி கொடுத்துருவாங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, இவ்வளோ படிக்கவே ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிரும், நீங்கள் இது பத்தாதுன்னு வேற சொல்கிறீங்க. எஸ், இது மட்டும் போதாது, இது கூடவே சேர்ந்து இன்னொரு விஷயமும் தேவை. அதுதான் நான் டெக்னிக்கல் ஜேர்னி பியாண்ட் கோட். இது என்ன ப்ரோ புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. சிம்பிளாக சொல்கிறேன், 2026ல் அண்ட் இதுக்கப்புறம்லாம் நம்ம ரெக்ரூட்டர்ஸை தேடி போகணும்னு அவசியமே கிடையாது. ரெக்ரூட்டர்ஸ் நம்மளை தேடி வர வைக்க முடியும். அதுக்கு சில பல வேலைகள்லாம் பண்ணணும். அதுதான் இது. லிஸ்ட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. லிங்க்டின் ஆப்டிமைசேஷன் அண்ட் ரெஸ்யூம் மேக்கிங் இருந்தாலே நம்மளை ரெக்ரூட்டர்ஸ் தேடி ஆட்டோமேட்டிக்காக நம்ம டிஎம்கே வருவாங்க. அண்ட் இதுக்கப்புறமா நெட்வொர்க்கிங் அண்ட் ரெஃபரல்ஸ். டைரெக்டாக இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் போகிறதுக்கு நம்ம ட்ரெடிஷ்னல் வே யூஸ் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் லிட்டில் பிட் டிஃபிகல்ட். அதனால் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட ரெஃபரல்ஸ் வாங்குறதுக்கு நம்ம நெட்வொர்க்கிங் பண்ணணும். அதுக்கு லிங்க்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த லிங்க்டினுக்கு லிங்க்டின் ஆப்டிமைசேஷன் இம்பார்ட்டன்ட். புரியுதா? ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட் கனெக்டட். இது கூடவே சேர்ந்து கான்டென்ட் கிரியேஷனும் பண்ண போகிறோம். ஸோ தட் இட் வில் பி ஈவன் மோர் ஈஸியர் டு ஷோ அப் ஆர் ப்ரொஃபைல்ஸ் டு தெம். நம்பர் 4ல் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் தான். ஆப்வியஸ்லி டெக்னிக்கல் ரவுண்டுக்கு, மிஷின் கோடிங் ரவுண்டுக்கு, பிஹேவியரல் ரவுண்டுக்கு, இந்த மாதிரி என்னென்ன வருமோ அதுக்கு நம்மளை ப்ரிப்பேர்டாக வச்சுக்கணும், போத் டெக்னிக்கலி அண்ட் மென்டலி. ஃபைனலாக நம்ம மைண்ட் செட்டில் ஒர்க் பண்ணணும். ஐம் ஷுர் ஐல் ஃபேஸ் லாட் ஆஃப் ஃபெயிலியர்ஸ். கண்டிப்பாக இது அவ்வளோ ஈஸி இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பட் சிம்பிளாக ஒரு விஷயம் தான், முடியும் என்று தெரிந்தால் முயற்சி எடு, முடியாது என்று தெரிந்தால் பயிற்சி எடு. பயிற்சி எடுப்போம். எல்லாரும் எல்லாமே பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லுவாங்க. பட் நான் இதை பண்ணும்போதே சொல்ல போகிறேன், அவ்வளோதான் வித்தியாசம். இதுதான் நம்மளோட 2026 கோலு. இது மட்டும் இல்லை, கூடவே சில இது இருக்குது, அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே ப்ரோ, இதெல்லாம் எங்கே இருந்து படிக்க போகிறீங்க அப்படின்னு உங்களோட அடுத்த கொஸ்டின் இருக்கும். என்னோட லிங்க்டின் ஃப்ரெண்ட்ஸ் வழியாக ஒருத்தர் ஸ்கேலரில் என்ரோல் பண்ணியிருக்காரு, ஒருத்தவங்க நமஸ்தே டிஎஸ்ஏல இருக்காங்க. இதுதான் நம்மளோட ரிசோர்ஸஸ். அங்கே நான்
லேர்ன் பண்ணுறத உங்களுக்கு தமிழில் இங்கே டீட்டெயில்டாக யூடியூப்லேயே சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஃப்ரீயாக. அவ்வளோதான். அது அடிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. வாழ்க்கையில எதுவும் ஈஸி இல்ல, முயற்சி பண்ணா எதுவும் கஷ்டம் இல்ல. கமான் பாய்ஸ். ஸோ நீங்களும் என் கூடவே ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நம்ம சேர்ந்தே க்ரோ ஆகலாம். இந்த ஜேர்னியில் என் கூட ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நல்ல எமோஜியை பார்த்து கமெண்ட்டை போட்டுட்டு அந்த லைக்கு சப்ஸ்கிரைப்லாம் தட்டிடுங்க, மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான எல்லாமே சொல்கிறேன். டைம்லைன், பிளானு, நம்ம டார்கெட் பண்ண போகிற கம்பெனிஸ் எல்லாமே சொல்கிறேன். 2026 உண்மையாக செம்மையாக இருக்க போது. லெட்ஸ் மேக் அ ஹியூஜ் இம்பேக்ட் டுகெதர். எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். கீப் சப்போர்ட்டிங்